அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யார் செஞ்சாலும் சரி, அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க இப்படி தான் வாழ்வாங்க, அவங்களுக்கு செல்வ நிலை உயராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அதே போல் முன்ஜென்ம கர்ம வினைகளின்படி அவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாவாது அப்படிங்கிற மாதிரி விதி இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இன்றைக்கி இது யார் செஞ்சாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வறுமை நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராதுங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இந்த நாளினுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 5ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய நாள். பெருமாள் வழிபாடு என்றைக்கெல்லாம் செய்கிறோமோ அன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளாக தான் கருதப்படுது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை அஷ்டமியும் இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுது. மேலும் அஷ்டலக்ஷ்மிகளின் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது. அதன்படி பார்க்கும்போது பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் இந்த அஷ்டமி திதி வர்றது விசேஷம். அதே போல் சனீஸ்வரருடைய குரு தான் பைரவர் அப்படிங்கும்போது இங்கே சனி பகவானுக்குரிய நாளில் அஷ்டமி திதி வர்றதும் சிறப்பு. இதை நம்ம சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய அந்த 8வது நாள், அதாவது அந்த அஷ்டமி திதியை அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய 8வது திதி. வசந்தம் அப்படின்னாவே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்னவெல்லாம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குமோ அதையெல்லாம் பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னுட்டு இப்போ இந்த வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியை நம்ம அசோகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இந்த அசோகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி அப்படின்னு அர்த்தம். ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டு அசோக வனத்தில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதாவது அசோகம் அப்படின்னா இப்போ நமது அசோக மரம்னு சொல்கிறது நல்ல உயரமாக இருக்கும் பாருங்க, ஆஃபீஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மரம்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையாது. அசோக வனம் அப்படின்னா மருதாணி செடிகள் அது மரங்களாக மாறி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நறுமணம் கமலக்கூடிய ஒரு வனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மருதாணி செடியினுடைய அந்த இலைகளாகட்டும் பூக்களாகட்டும் இதுக்கு தனி விசேஷமான நறுமணம் உண்டு. அந்த ஒரு இடத்துல தான் சீதை இருந்ததாகவும் தான் தன்னுடைய சோகத்தையெல்லாம் சொல்லும்போது அந்த மருதாணி இலை தலையசிச்சு கேட்டு சீதைக்கு ஆறுதல் தெரிவித்ததுனாலையும் உன்னை யார் வீட்டில் வளர்க்குறாங்களோ அல்லது உன்னை பூஜிக்கிறாங்களோ அல்லது உன்னை மென்று சாப்பிட்றாங்களோ அல்லது தங்களுடைய கைகளில் பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசி உண்டு, அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருந்தாங்க. சீதாலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி தாயாரின் அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நம்ம சாதாரணமாகவே மகாலட்சுமி தாயாருக்கு மருதாணி இலை தீபம் ஏற்றுவதெல்லாம் விசேஷமான பலனை கொடுக்கும். இது உங்களுக்கே தெரியும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மருதாணி இலையின் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அசோகாஷ்டமியை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த இலை ஒன்று கிடச்சதுனாலும் சரி, இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க. நிச்சயமாக இது வரைக்கும் நீங்கள் பணவரவுக்குன்னு எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீரில் ஒன்று எழுதி குளிங்க. ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது 8 மிளகோட ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து வச்சாவே அஷ்டலக்ஷ்மிகளின் பரிபூர்ண ஆசிக்கிட்டும் 8 திக்கில் இருந்தும் பணம் தேடி வரும்னு சொல்லி ஒரு பதிவு காலையில் போட்டிருந்தேன். இந்த 2 வீடியோக்களையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு நீங்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 2 முறைகள் சொல்கிறேன். ஒன்று சுத்தமாக இருக்கிறவங்க செய்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று நான்வெஜ் சாப்பிட்டாலும் பீரியட்ஸாக இருந்தாலும் செய்கிற மாதிரி இருக்கும். சரி, முதல்ல பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்று மாலை நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா, தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கோ அல்லது ஏதோ ஒரு 4-5 மருதாணி இலைகள் கிடச்சிச்சினாவோ அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை அந்த தட்டில் போட்டுருங்க. அது கூட 2 ஏலக்காய்,
2 கிராம்பு, 2 3 சில்லறை காசுகள். இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால 8 சில்லறை காசுகளை கூட நீங்கள் வந்துட்டு போடலாம். இந்த கவுண்டிங்கில் வந்துட்டு நீங்கள் காசுகளும் வந்து போட்டுருங்க. அடுத்தது ஒரு மண்ணகல் விளக்கோ இல்லை நீங்கள் எப்பவுமே பூஜை அறையில் விளக்கேற்றத்துக்குன்னு எதாவது விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அதையே வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதை தூய்மை பண்ணிவிட்டு சுத்திலையும் வந்து சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நெய் விட்டு ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நெய் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். அப்படி நெய் இல்லைங்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த விளக்கை அந்த மருதாணி இலைகள் அது மேலே காசு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு நீங்கள் வச்சு ஏற்றி வைங்க. இப்போது இந்த விளக்குக்குள்ளார ஒரே ஒரு மருதாணி இலையை நீங்கள் வந்து போடணும். போடுறதுக்கு முன்னாடி இது எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்களை மூடி ஸ்ரீம் 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 அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை சொல்லிவிட்டு, எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ நிலை வந்து உயரணும், நல்ல ஐஸ்வர்யம் பெருகணும், வீட்டில் எப்போதுமே வருமானம் வந்து பெருகணும், பணம் வந்து தங்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த மருதாணி இலையை வந்து நீங்கள் அந்த அகல் விளக்கில் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த அகல் விளக்கை பார்த்த மாதிரி, அதாவது இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரியே உங்களுடைய பண தேவைக்கான கோரிக்கையை வந்து முன்வைங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் கடன் தீரணும், நோய் தீரணும்னு வேண்டாதீங்க. நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும், ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ இந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயோ நெய்யோ குறைஞ்ச சமயத்தில் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பூவின் காம்பை கொண்டு வந்து குளிர வச்சுருங்க. அதன் பிறகு இன்றைக்கே கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அகல் விளக்குக்கு கீழே நம்ம மருதாணி இலை போட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் அரைச்சி உங்களுடைய கையில் வந்துட்டு பூசிக்கோங்க. அதாவது கொஞ்சம் நிறைய கைப்பிடி அளவுக்கு போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா உங்களுடைய 5 விரலுக்கும் அந்த பேஸ்ட் வந்து நமக்கு பத்தும். ஒருவேளை ஒரு 4-5 இலை தான் போட்டோம், ஒரு 10 இலை தான் போட்டோம் அப்படின்னா, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் செடி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இந்த இலையோடு சேர்த்து அரைச்சி இன்றைக்கி கையில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய சுண்டு விரலுக்காவது, அதாவது உங்களுடைய அந்த லிட்டில் ஃபிங்கருக்காவது இன்றைக்கி அந்த மருதாணி இலையை வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவாவது மருதாணி இலையை இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த மருதாணி இலையை இன்றைக்கி நம்ம தீபத்தில் ஏற்றி பயன்படுத்தினாலும் சரி, இல்லை கைகளில் இட்டுக்கிட்டோம்னாலும் சரி, மகாலட்சுமி எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் வந்து நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பாக்கியம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி மருதாணி இலை தீபம் ஏற்றுவது, விளக்குக்குள்ளே மருதாணி இலை போடுறது, பூஜையில் பயன்படுத்துகிற அந்த மருதாணி இலையவே கைகளில் அரைச்சி வைக்கிறது, இதெல்லாம் வந்து செஞ்சுருவீங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது போல் கைப்பிடி அளவுக்கு மருதாணியை எடுத்துகிட்டு உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வலது கையால் அந்த மருதாணி இலையை கொண்டு போயிட்டு மனதுக்குள்ளறிய மகாலட்சுமி தாயாரை வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் அரைச்சி உங்களுடைய அந்த சுண்டு விரல் இருக்குது இல்லையா, இடது கையினுடைய அந்த சுண்டு விரல் அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 5 விரலுக்கு வைக்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல வைக்கிறது வந்து இந்த சுண்டு விரல்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விரலுக்கு நீங்கள் மருதாணி வச்சுக்கோங்க. நிறைய கிடச்சிச்சின்னா நீங்கள் எல்லா விரலுக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக கிடச்சிச்சின்னா அந்த சுண்டு விரலுக்கு மட்டுமாவது வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். அடுத்ததாக ஒரே ஒரு மருதாணி இலை தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறவங்க அந்த மருதாணி இலையை நல்லா கழுவிட்டு நல்லா வாயில் போட்டு மென்று தண்ணீர் பயன்படுத்தி அதை நீங்கள் முழுங்கிடுங்க. இன்றைய நாளில் எப்படியாவது இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.